Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. நீலகிரி மாவட்டத்திற்கு சென்றுள்ள தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் உதகை தாவரவியல் பூங்காவில் நடைபெறும் 127வது மலர் கண்காட்சியை நாளை தொடங்கி வைக்கிறார். 5 நாள் பயணமாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் நீலகிரி மாவட்டத்திற்கு சென்றுள்ளார். முதுமலை யானைகள் முகாம் உள்ளிட்ட பகுதிகளில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி புதிய திட்டங்களை தொடங்கி வைத்தார். இந்த நிலையில் கடந்த மாதம் திறந்து வைக்கப்பட்ட உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையை முதல்வர் ஸ்டாலின் பார்வையிட்டு அங்குள்ள நோயாளிகளை சந்தித்து நலம் விசாரித்ததுடன் மருத்துவ வசதிகள் தொடர்பாக கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முதல்வர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனைத்து வசதிகளும் இருப்பதாக தெரிவித்தார். தனியார் மருத்துவமனையை நாடிச் சென்ற மக்களுக்கு தற்போது அரசு மருத்துவமனையில் சிறப்பாகவும் தரமான முறையிலும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். இங்கே எம்ஆர்ஐ சிடி ஸ்கேன் எடுத்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி மருத்துவக் கல்லூரி மாணவர்களையும் சந்திச்சு பேசினேன். வசதிகள்லாம் எப்படி இருக்குது, ஏதாவது குறைகள் இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்டேன். எந்த குறையும் இல்லை, திருப்தியாக இருக்கிறோம், சிறப்பாக இருக்குன்னு சொன்னாங்க. எனவே கூடுதல் வசதி என்னென்ன தேவைப்படுதோ அதெல்லாம் கேட்டு அதையும் விரைவில் செஞ்சு கொடுக்கறதுக்கு இந்த அரசு தயாராக இருக்குது. இதனிடையே உதகை தாவரவியல் பூங்காவில் நடைபெறும் புகழ்பெற்ற மலர் கண்காட்சியை நாளை தொடங்கி வைக்கிறார். பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் சொன்னபடியே நீதியை பெற்றுக் கொடுத்து விட்டதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியிருந்த நிலையில் வழக்கில் திமுகவின் பங்கு என்ன என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ்நாட்டையே உலுக்கிய பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 9 பேரும் குற்றவாளிகள் என அறிவிக்கப்பட்டு அவர்களுக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்து கோவை மகளிர் நீதிமன்றம் நேற்று தீர்ப்பு வழங்கியிருந்தது. இந்த நிலையில் 2019 தேர்தலின் போது அளித்த வாக்குறுதியின் அடிப்படையில் பொள்ளாச்சி வழக்கில் நீதி பெற்றுக் கொடுத்து விட்டதாகவும் கோடநாடு வழக்கிலும் உரிய நீதி வழங்கப்படும் என்றும் முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். நான் போன பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் அதுக்கு முதல்ல அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் எரிவு காட்சிக்கிறப்போ இந்த பொள்ளாச்சியில் என்ன நடந்துச்சுங்கிறத நம்ம தெளிவாக சொல்லியிருக்கேன். எலெக்ஷன் நேரத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக உறுதியாக யார் குற்றவாளியோ அவன் தண்டிக்கப்படுவார். எப்படிப்பட்ட பொறுப்பு இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய செல்வாக்கு கொடுத்துருந்தாலும் சரி, நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்னு சொன்னேன். அது நடந்திருக்கு. அதனால தான் அசம்பிளியில் கூட கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் அசம்பிளியில் கூட பேசும்போது இப்போ இந்த ஆட்சியினுடைய எவ்வளோ ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சி, பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சி சாட்சின்னு சொல்லியிருக்கேன். இதுதான் நடந்திருக்கு. இப்போ கொடநாடு கொலை கொள்ளை வழக்கும் இதே மாதிரி இருக்குமா சார்? அதுவும் போயிட்டுருக்கு. அதுவும் இந்த புதிய தண்டனை வழங்கப்படும். ஆனால் உடனே பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சியில் தான் இதுக்கு காரணம்னு சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி அமித்ஷா போய் பார்த்துட்டு இருந்தார். ஏன் பார்த்தாருன்னு நாட்டுக்கே தெரியும். 100 நாள் வேலை திட்டத்துக்கு நானாக சொல்லிட்டு வந்தேன் நிதிகள் சொல்லி, மெட்ரோ திட்டத்துக்கு நான் சொல்லிட்டு இருந்தாரு. இந்த மாதிரி ஒரு அம்பக்கா ஒரு பொய் புத்தராட்டில் சொல்கிறது தான் பழனிசாமி வேலையாக இருக்குது. மக்கள் நல்லா தெரியும். இந்த நிலையில் பொள்ளாச்சி பாலியல் வழக்கு தீர்ப்பில் திமுக அரசுக்கோ ஸ்டாலினுக்கோ என்ன பங்கு இருக்கிறது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கும் அவர், கூச்சமே இல்லாமல் முதல்வர் மார்த்தட்டுகிறார் என்றும் அவர் கையில் பொள்ளாச்சி வழக்கு இருந்திருந்தால் எந்த லட்சணத்தில் நடத்தியிருப்பார் என்பதற்கு அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கும் அண்ணா நகர் சிறுமி பாலியல் வழக்குமே சாட்சி எனவும் விமர்சித்துள்ளார். 4 ஆண்டுகளாக ஸ்டாலின் நடத்துவதற்கு பெயர் ஆட்சி என்று சொல்வதுதான் ஆகப்பெரிய ஹம்பக் எனவும் பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் தொடர்புடைய அதிமுகவினரை காப்பாற்ற எடப்பாடி பழனிசாமி முயன்றதாக அமைச்சர் ரகுபதி குற்றம் சாட்டியுள்ளார். பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் அதிமுகவை சேர்ந்தவர்களுக்கும் தொடர்பு உள்ளது என்று அறிந்தவுடன் அவர்களை காப்பாற்ற பழனிசாமி மேற்கொண்ட பித்தல் ஆட்டங்களுக்கு அளவில்லை என்றும் மூடி மறைக்க மேற்கொண்ட முயற்சிகளுக்கும் கணக்கில்லை என்றும் அமைச்சர் ரகுபதி கூறியுள்ளார். இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கும் அவர், திமுக தலைவர் இந்த பிரச்சினையை கையில் எடுத்திருக்காவிட்டால் இன்னும் ஆயிரக்கணக்கான பெண்கள் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் என்றும் இந்த தீர்ப்புக்கு திமுக காட்டிய உறுதிப்பாடும் போராட்டங்களும் தான் காரணம் என்பது தமிழ்நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். பச்சை பொய்களை பேசுவதில் பழனிசாமிக்கு நிகர் பழனிசாமிதான் என்றும் ரகுபதி விமர்சித்தார். பாஜக அதிமுக கூட்டணியில் தங்களை தவிர்க்க முடியாது என்று ஓபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏ வைத்திலிங்கம் பேசியுள்ளார். பாஜக அதிமுக கூட்டணி உருவாகியிருக்கும் நிலையில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம்
சென்னை ராதாகிருஷ்ணன் சாலையில் உள்ள தனியார் விடுதியில் தனது ஆதரவு மாவட்ட செயலாளர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ஓபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏ வைத்திலிங்கம், என்டிஏ கூட்டணியில் தொடர்வது குறித்து நாளை ஓபிஎஸ் அறிவிப்பார் என்றார். நாளைக்கு தான் முடியுது கூட்டம். முடிஞ்சது பிறகு அண்ணன் வந்து உங்களை சந்திப்பாரு. இப்ப எதுவும் பேச மாட்டாங்க. அதிமுக உரிமை மீட்பு குழு, எதிர்கால அரசியல், தேர்தல், கட்சி வளர்ச்சி. அதாவது நாளைக்கு ஈவினிங் சொல்லிட்டான் அண்ணன். ஃபைனலா சொல்லுவார் மீட்டிங் முடிஞ்ச உடனே. நான் சொல்றது கேளுங்க, நாளைக்கு ஈவினிங் சொல்லுவார். எங்களை தவிர்க்க முடியாது. சிறுபான்மையின மக்களின் உரிமைக்காகவும் அரசியலமைப்பை காக்க வேண்டிய ஜனநாயக பொறுப்பிற்காகவும் தமிழக வெற்றிக் கழகம் களத்தில் நிற்கும் என்று அக்கட்சியின் தலைவர் விஜய் பேசியுள்ளார். அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், வக்ஃப் திருத்தச் சட்டத்திற்கு எதிரான வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் எதிர் மனுதாரரின் பதிலுக்கு தமிழக வெற்றிக் கழகம் பதிலுரை தாக்கல் செய்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். வழக்கு விசாரணை வியாழக்கிழமை நடைபெற இருக்கும் நிலையில் தாவேகாவின் பதிலுரையில் சிறுபான்மையின மக்களுக்குரிய அடிப்படை உரிமைகளுக்கு எதிராக உள்ள இந்த சட்டம் அடிப்படை உரிமைகள் மேல் கை வைக்கிறது என்ற அபாயத்தை முதன்மையாக கோடிட்டு காட்டியுள்ளோம் என்று விஜய் குறிப்பிட்டுள்ளார். வக்ஃப் சட்ட திருத்தத்தை எதிர்ப்பதாகவும் இஸ்லாமியர்கள் உரிமைகள் பறிபோவதை பார்த்துக் கொண்டிருக்க மாட்டோம் என்று தொடர்ந்து பேசி வரும் திமுக அரசு செயலளவில் அதற்கான நடவடிக்கைகளை எப்போது மேற்கொள்ளும் என்றும் தாவேக தலைவர் விஜய் கேள்வி எழுப்பியுள்ளார். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.